இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் அனைவரும் ஒருவரையொருவர் அன்பு செய்து வாழவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கெல்லாம் அன்பு இருக்கின்றதோ அங்கெல்லாம் புரிதல் இருக்கும். எங்கெல்லாம் புரிதல் இருக்கின்றதோ அங்கெல்லாம் நல்ல உறவும் நட்பும் இருக்கும். புரிதல் இல்லா வாழ்க்கையில் புதையல்கள் கிடைத்தாலும் பயனில்லை. புரிதல் இருக்கும் இடத்தில் ஆணவத்திற்கு வேலை இல்லை. அடுத்தவர் ஆலோசனை தேவையில்லை. நீயா நானா என்ற போட்டி இல்லை. பிரிவிற்கு இடமும் இல்லை. ஆக புரிதலில்தான் அன்பு அழகாய் மலர்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். உறவுகளுக்கு இடையேயான வெற்றிடங்களை புரிதலை தவிர்த்து வேறு எதை கொண்டும் நிரப்பாமல் இருப்பது நலம் என்பதை உணர்ந்தவர்களாய் வாழ்வோம். பிறரை நாம் புரிந்து கொண்டு வாழும் போது பல நபர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நபராக நாம் மாறுகின்றோம். நம் வாழ்வின் மகிழ்ச்சியை நம் கட்டுக்குள் கொண்டு வருகின்றோம். மற்றவர்கள் மாறுவதை விட அவர்களை புரிந்து கொள்வதே நல்ல உறவுக்கு அடிப்படை என்ற வாழ்வியல் உண்மையை நாம் உணர ஆரம்பிக்கின்றோம். இத்தகைய உண்மையை நாளும் உணர்ந்து நலமோடு வாழ்வோம். நாம் மற்றவர்களை புரிந்து கொண்டால் அவர்கள் மீது உள்ள கோபம் கூட அன்பாக தெரியும். அதே சமயத்தில் புரிதல் இல்லாவிட்டால் அன்பு கூட கோபமாக தெரியும். அடுத்தவர்களின் நிலைமையை புரிந்து கொள்வதும் அதற்கேற்ப சில ஏமாற்றங்களை சகித்துக் கொள்வதும் கூட அன்பின் முக்கிய பரிமாணங்கள். நாம் யாரிடத்தில் புரிதலையும் பாதுகாப்பையும் உணர்கின்றோமோ அவர்களை ஆழமாக நேசிக்க ஆரம்பிக்கின்றோம் என்பதுதான் உண்மை. ஒருவரை தெரிந்து கொள்வதை விட புரிந்து கொண்டால் அன்பு ஆயுள் வரை நீடிக்கும். சரியான புரிதல் எந்த உறவையும் நீண்ட காலம் வாழ வைக்கும். பிறர் நம்மை புரிந்து கொள்ளும் போது நம் நிறை குறைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் பிரசன்னத்தில் நாம் நாமாக இருப்போம். நாம் எப்படி இருந்தாலும் என்ன பேசினாலும் அவர்கள் நம்மை புரிந்து கொள்வார்கள். ஏனென்றால் உண்மையான புரிதல் அங்கே இருக்கிறது. அத்தகைய உண்மையான புரிதலுடன் வாழ்வோம். அப்போதுதான் உண்மையான மன அமைதி நம்மில் குடிகொள்ளும். ஆப்ரஹாம் லிங்கன் வக்கீலாக தனது தொழிலை ஆரம்பித்த போது உறவு வாழ்வை பொறுத்த அளவில் நான் தோல்வியைத்தான் தழுவப் போகிறேன், யாரும் என்னை விரும்பப் போவது கிடையாது என்று அவ்வப்போது சொல்லிக் கொள்வாராம். ஆனால் அதே ஆப்ரஹாம் லிங்கன் பிற்காலத்தில் உறவு கலையில் நிபுணத்துவம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உயர்ந்து நின்றார். பிறர் தன்னை புரிந்து கொள்ளட்டும் என்று ஆப்ரஹாம் லிங்கன் செயலற்றவராக இருந்திருந்தார் என்றால் நிச்சயமாக உறவு வாழ்வில் அவரால் உயர்ந்திருக்க முடியாது. புனித பிரான்சிஸ் அசீசியார் கூட, இறைவா, பிறர் என்னை புரிந்து கொள்வதை விட பிறரை நான் புரிந்து கொள்ள வரம் தாரும் என்றுதான் ஜெபித்தார். நாமும் மற்றவர்கள் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதை விட நாம் மற்றவர்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அப்போதுதான் நாம் உண்மையான அன்பை பெற முடியும் என்பதை உணர்ந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களை புரிந்து கொண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் ஆள் பார்த்து செயல்பட்டீர்களா? நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். இன்று நீங்கள் மௌனம் அனுசரித்தீர்களா? நெஞ்சே, கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு. ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் நம்முடைய செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோகச் செய்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும்
நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, என் மீட்பின் இறைவா, பகலில் நான் கதறுகிறேன், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன். என் மன்றாட்டுவும் திருமுன் வருவதாக. என் கூக்குரலுக்கு செவிசாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது, என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது. படுகுழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன். வலுவற்ற மனிதர் போலானேன். இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன். கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போல் ஆனேன். அவர்களை நீர் ஒருபோதும் நினைப்பதில்லை. அவர்கள் உமது பாதுகாப்பினின்று அகற்றப்பட்டார்கள். ஆழமிகு படுகுழிக்குள் என்னை தள்ளிவிட்டீர். காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டீர். உமது சினம் என்னை அழுத்துகின்றது. அலைகள் அனைத்தாலும் என்னை மூழ்கடிக்கின்றன. எனக்கு அறிமுகமானவர்களை என்னை விட்டு விலகச் செய்தீர். அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியேற இயலா வண்ணம் அடைபட்டுள்ளேன். துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன்.
உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகின்றேன். இறந்தோருக்காகவா நீர் வியத்தகு செயல்கள் செய்வீர்? கீழுலகின் நாவிகள் எழுந்து உம்மை புகழுமோ? கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா? பாதாளத்தில் உமது சொல்லுறுதி அறிவிக்கப்படுமா? இருட்டினில் அரும் செயல்கள் அறியப்படுமா? மறதி உலகில் நீதி நெறி உணரப்படுமா? ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன். காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர்? என்னிடமிருந்து உமது முகத்தை ஏன் மறைக்கின்றீர்? இளமை முதல் நான் துன்புற்று மடியும் நிலையில் உள்ளேன். உம்மால் வந்த பெருந்தியிலால் தளர்ந்து போனேன். உமது வெஞ்சினம் என்னை மூழ்கடிக்கின்றது. அச்சம் தரும் தாக்குதல்கள் என்னை அழிக்கின்றன. அவை நாள் முழுதும் வெள்ளப்பெருக்கன என்னை சூழ்ந்து கொண்டன. அவை எப்பக்கமும் என்னை வளைத்து கொண்டன. என் நண்பரையும் தோழரையும் என்னை விட்டு அகற்றினீர். இருளே என் நண்பன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன். இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன். இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 5 முதல் 14 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 89. இறை வார்த்தைகள் 1 முதல் 2, 5 முதல் 6 மற்றும் 15 முதல் 16 முடிய. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றோரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களைச் செய்வர். என் பெயரால் பேய்களை ஓட்டுவர். புதிய மொழிகளை பேசுவர். பாம்புகளை கையால் பிடிப்பர். கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்களும் குணமடைவார்கள்.
என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டுச் சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினார்கள். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா அல்லேலூயா. உண்மையின் ஆண்டவராம் கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், மகிழ்வோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், மகிழ்வோம். அல்லேலூயா அல்லேலூயா. நாம் அனைவரும் ஆண்டவரின் வழியை பின்பற்றி வாழவும் இறை சமூகத்தை இனிதாய் கட்டி எழுப்பிடவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றே. ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும்.
இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஏப்ரல் 25 புனித மார்க்கு. 4 நற்செய்தியாளர்களுள் ஒருவரும் புனித பர்னபாவின் உறவினருமான மார்க்கு எருசலேமில் மரியா என்பவருக்கு மகனாக பிறந்தார். புனித பவுலோடு இணைந்து நற்செய்தி பணிக்காக சைப்ரஸ் நாட்டிற்கு சென்ற மார்க்கு விருத்த சேதனம் குறித்து பவுலுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால் எருசலேம் திரும்பினார். கிபி 62ஆம் ஆண்டு புனித பவுல் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போது பவுலின் மீது அளவு கடந்த அன்பு கொண்ட மார்க்கு சிறையில் உடனிருந்து உதவிகள் செய்தார். புனித பேதுருவின் நெருங்கிய சீடரான மார்க்கு பேதுருவினை தன் தந்தையாக ஏற்றுக்கொண்டு பணிவிடைகள் செய்து அவரின் அருளுரைகளை தொகுத்து எழுதினார். ஆண்டவர் இயேசுவின் வரலாற்றினையும் அவரது போதனைகளையும் முதலில் எழுதிய மார்க்கு அலெக்சாந்திரியா நகரின் முதல் ஆயராக பொறுப்பேற்று ஆண்டவரின் பணிகளை செய்தார். புனித பேதுரு, புனித பவுல் ஆகியோருடன் வாழ்ந்து ஆண்டவரின் பணியில் பங்கு கொண்ட மார்க்கு நற்செய்தி அறிவித்ததற்காக அலெக்சாந்திரியா நகரில் கிபி 68ஆம் ஆண்டு ஏப்ரல் 25ஆம் நாள் கொலை செய்யப்பட்டு மறைசாட்சியாக உயிரிழந்தார். திருத்தூதர்களோடு வாழ்ந்து ஆண்டவரின் போதனைகளை எழுதி இறைபக்தியோடு வாழ்ந்த மார்க்குவினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித மார்க்குவின் புனித பொருட்கள் இன்னும் இத்தாலியின் வெனிஸ் நகரத்தில் பாதுகாக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தகுந்த ஒன்று. புனித மார்க்குவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் தினமும் திருவிவிலியத்தினை பக்தியோடு வாசித்து இறைவார்த்தையின்படி நடப்பதற்கு உறுதியேற்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் மற்றவர்களை தீர்ப்பிடாமல் இருப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுள் எவ்வளவு மாட்சியாக இன்றைக்கு நம்மை உயர்த்தி இருக்கிறார். நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே அருள் வளங்களால் நம்மை நிரப்பி இருக்கிறார். நமது வாழ்க்கையை அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கிருபைக்காய் அவரை நாம் போற்றி புகழ்வோம். என் அன்பு சகோதரி சகோதரியே, இன்றைய தினத்திலே நமது தாய் நாட்டுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இதோ இந்த அற்புதமான நாட்டை நீர் எங்களுக்கு கொடையாய் கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். இஸ்ராயல் மக்களுக்கு நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக கானான் நாட்டை நீர் கொடுத்து அவளை நீர் ஆசீர்வதித்தது போல இந்த அற்புதமான நாட்டை பலவிதமான மொழிகள், பலவிதமான மதங்கள், பலவிதமான இனங்கள் கொண்ட இந்த நாட்டை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்கிறார்களே, ஆம் ஆண்டவரே, இந்த அற்புதமான வண்ணங்கள் நிறைந்த எம் தாய் நாட்டை நீர் நிறைவாக ஆசீர்வதியும். நல்ல தலைவர்களையும் நல்ல மக்களையும்
சமூக அக்கறை கொண்ட ஒவ்வொரு பிரஜையும் நீர் உருவாக்கி தரும்படியாய் கேட்கிறோம். ஆண்டவரே, என் தாய் நாட்டிற்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று எண்ணி பார்த்து நாட்டின் மீது பற்றும் அக்கறையும் கொண்ட நல்ல குடிமகனாக எங்களை மாற்றியருளும். எங்கள் நாட்டை நீர் ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி அருளாலும் ஆற்றலாலும் வல்லமையாலும் எங்கள் நாட்டை நிரப்ப வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களது தாய் நாட்டுக்காக பரிந்து பேசுங்களம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை அன்பிலும் அரவணைப்பிலும் என்றும் நாம் நலமோடு வாழ்வோம். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். கபிரியேல்